கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். 2 கொரிந்தியர் 2:11, 2 Corinthians 2:11. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. என்ன, சாத்தானால நம்ம மோசம் போகாதபடிக்கு, நம்மளை மன்னிக்க விடாதபடி, நம்ம ஒருவர் ஐக்கியத்தில் இருக்க விட முடியாதபடி சாத்தான் இப்படிப்பட்ட சந்திரமான வேலைகளை செய்வான். அதனால தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ஒரு கள்ளத்தனமாக நம்மளுடைய சமாதானத்தையும் நம்மளை ஒரு தவறான பாதையில் கர்த்தருக்கு எதிராக வழிநடத்துவது தான் ஆதியிலிருந்தே சாத்தானோட வேலை. அதனால தான் அந்த சாத்தானோட தந்திரம் நமக்கு தெரியும். அதை நம்ம சரியான முறையில் புரிஞ்சு கொள்ளணும். இதே 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் 13வது 14வது வசனம் பாருங்க. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எப்படி கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர்கள் அந்த வேஷம் போட்டிருக்காங்க, அது ஆச்சரியம் அல்லவே. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. எப்படி ஒளியினுடைய தேவதூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வான். அதனால தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எபேசு சபைக்கு எழுதும் பொழுது 4வது அதிகாரம் 14வது வசனத்தில், நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அலைபட்டு அலைகிறவராயிராமல். எப்படி நம்மளை இப்படி அலைக்கழிக்கக்கூடிய ஒரு காரியம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா சாத்தான் இப்படி ஒரு தந்திரமாக செய்யக்கூடியது. அதே எபேசியர் 6வது அதிகாரத்தில் 11-12 சொல்லும்போது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ நம்முடைய போராட்டம் என்ன? ஆவிக்குரிய போராட்டம், மாம்சத்துக்கான போராட்டம் இல்லை. அது மாத்திரமல்ல, அவன் இப்படி தந்திரமாக நம்மளுடைய ஐக்கியத்தை கெடுக்கக்கூடியவன், நம்ம தேவன் பேரில் அன்பு செலுத்துறதை கெடுக்கக்கூடியவன், ஒருவருக்கொருவர் நாம் அன்பு செலுத்துறதை கெடுக்கக்கூடியவன். அதனால தான் பேதுரு தன் நிருபத்தில் எழுதும்போது இதை குறித்து எச்சரிக்கை கொடுக்குறாரு. 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்தில், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அப்போ என்ன, நம்ம எல்லாரும் என்ன புரிஞ்சு கொள்ளணும்? நம்ம சாத்தானால் மோசம் போயிடக்கூடாது. அப்போ எது தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றாற் போல நம்ம கீழ்ப்படிந்து வாழும்போது சாத்தானுடைய காரியத்தை நம்ம ஒதுக்கி வச்சிருவோம். ஏன்னா அவனுடைய வேலையை தந்திரமாக தேவனுடைய வார்த்தையை கேள்வி கேட்க வச்சு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பண்ணுவது தான். அதனால நம்ம அவனுடைய திட்டங்களை அறிந்தவர்களாய் நாம் ஒருவரை ஒருவர் மன்னித்து தேவனுடைய மன்னிப்பை பெற்று நம்ம தேவ அன்புனால ஒரு சமாதான கட்டை காத்து கொள்வோம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கும் இதுதான் நமக்கு எச்சரிப்பு. இன்றைக்கு நிறைய குடும்பங்கள்லையும் சரி, சபைகளுக்குள்ளேயும் என்ன ஒரு காரியம் சாத்தான் கொண்டு வர்றது? அவங்க உன்னை இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, நீ எவ்வளவெல்லாம் செஞ்ச, நீ எவ்வளவு நல்லவ, அதாவது என்ன, நீங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் பெறுவதற்கு தகுதி உள்ளது போல உங்ககிட்ட உங்களை மேட்டிமையாக எண்ண வைப்பது. நீங்கள் எதுக்கு போய் அவங்கக்கிட்ட பேசணும்? அவங்க தானே பண்ணாங்க, அவங்க தானே தப்பு பண்ணாங்க, அவங்க இது பண்ணட்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அதாவது ஒரு சமாதான குலைச்சலை கொண்டு வருவது, ஒருவரோடு ஒருவர் சமாதானமாய் வாழ முடியாதபடி, ஒருவரை ஒருவர் மன்னிக்க முடியாதபடி பெருமையை கொண்டு வருவது தான். நீங்கள் அடிப்படையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சாத்தானுடைய எல்லா தந்திரத்திலையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லவன், நீங்கள் சரியாக தான் செஞ்சீங்க, நீங்கள் சொன்னது சரிதான், நீங்கள் தான் சரியாக நடந்து கொண்டீங்க, இந்த சத்தம் சாத்தானுடைய சத்தம். தயவு செய்து எனக்கு புரிஞ்சு கொள்ளுங்க. இன்றைக்கு அநேக கணவன் மனைவி இணைக்கப்படாமல் இருப்பதற்கு அவர்களுக்குள்ளே கொண்டு வர்ற இந்த மேட்டிமையான எண்ணம் சாத்தானுடைய சத்தம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நிறைய சபைகளுக்குள்ள பிரச்சனை வருவதற்கும் என்ன காரணம்? சகோதரர்களுக்குள்ளே சகோதரிகளுக்குள்ளேயும்
இப்படிப்பட்ட நீ தான் பெரிய ஆள், நீ தான் சரியான ஆள், உனக்கு தான் அவங்க மரியாதை கொடுக்கணும், உன்னைய தான் முன்னாடி வைக்கணும், இப்படி சொல்லி சொல்லி அநேகரை குழப்பத்தில் கொண்டு போய் சமாதானத்தை குலைத்து தேவனுடைய சபையினுடைய சாட்சியை கெடுக்கக்கூடியது சாத்தானோட வேலை. இதை புரிந்து கொண்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களை நீங்களே தாழ்த்தி கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை பாதுகாத்து கொண்டு எல்லாவற்றிற்கு மேலாக நம்ம சமாதானம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒருவர் மேலே ஒருவர் அன்பு செலுத்தி தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுவீர்கள். செய்வோமா? வல்லபிதாவே, இதோ சாத்தானுடைய தந்திரமான வேலை எங்களுடைய சமாதானத்தை குலைப்பது, எங்களை குறித்து ஒரு பெருமை பாராட்டுவது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதனால் நாங்கள் எல்லோரும் மனத்தாழ்மையாய் ஆண்டவரே உம்மை பற்றி கொண்டு உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவ அன்பினால் ஒருவரை ஒருவர் கட்டி வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம்.